வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரிவால்வர் ரைட்டா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோடய லைஃப்பில். ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்துரு சார் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சீனில் வந்து மேம் சொல்கிறேன் மேம், ஒரு சீனில் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு பயமாக இருக்குது. ஒரு சீனில் வந்து டோர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேலே பற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவாக தள்ளுறேன். மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவேன் தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு புஷ் கொடுப்போன்னு புஷ் கொடுத்தேன். அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம், மூக்கில் தான் பட்டுருச்சா மேம்னு, பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளிட்டேன். மேம் வந்து பட்டுச்சா மேம் இது ஆச்சா மேம், இல்லை இல்லை சீனா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா, நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்கேருந்து வந்த என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜனனி தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரிவால்வர் ரைட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். நாங்களாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கம்மிங் 28 வந்து ரிலீஸு, உலகமெங்கும் ரிலீஸு. மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 10-15 பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தோஸ்தாக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. பெரிய நன்றி. பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி. நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர். பிறகு கீர்த்தி மேடம் வந்து நல்ல சூப்பராக நடிப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க. உண்மை. ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வண்டி வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம், ஐயோ என்னாச்சு யாராவது குறுக்க வந்துடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார். பாபு கேரக்டரா? சரிங்க சார். சார் பாபு கேரக்டர் வந்து வேறு ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அகஸ்தின்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அடுத்து வந்து சொல்லாமா சார்? ஆனால் தப்பா எடுத்துக்காங்கண்ணே. வேணாம். தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார். மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது. அதனால எல்லாமே நூட்டு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார். அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார். சொல்லுங்கள் தா. அந்த தப்பா இருக்கீங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர். அத்தனை தா கேட்டார். நானும் கரெக்டாக பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங்கெல்லாம் பேசிட்டேன், முடிஞ்சு. இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் யூடியூப்பு, கூகுளு, அந்த ட்விட்டரு அதெல்லாம் தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பேசுகிறாங்க.
ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையாக என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்ணுறேன் சார், இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன். அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வார்த்தைகளை பேசி நான் பண்ணியிருக்கேன். நான் அது இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு அதான் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குமார் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும், சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அப்புறம் என் கூட நடித்த கதிரண்ணன், அகஸ்டின் பயங்கர ஃபன்னு. ஐயா இந்த அகஸ்டின் பையன்லாம் இருக்கானே பேசுனா என்னென்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கதிரண்ணன் சூப்பர். ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் டைரக்டரு, சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நானும் கற்றுக்கிட்டேன். படம் வந்து 28 ரிலீஸு, மிகப்பெரிய ஹிட்டு. டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டைரக்டர் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.